வெல்கம் டு டிஎன்ஆர் விளாக்ஸ். இன்றைக்கி எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பசங்களோட ஜாலியாக ஒரு ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு தோப்பெல்லாம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். குளிக்க தான் வந்திருக்கோம். எனக்கு அடிக்கிற வெயில் ஊத்துக்குழி சொல்லி சொன்னாங்க. எந்த இடம்லாம் தெரில. இதான் ஆதி பிளான் பண்ணது நம்ம தம்பி அவர்கள் தான். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன. சிரிடா சிரி. ரத்த கொதிப்பு மாமனாருக்கு ரத்த கொதிப்பு கெட்டப்ல வருது. சட்டையோட குச்சிங்களா? இவனுக்கு அந்த இது போட்டு விடுங்கடா. அந்த வடிவேல் ஒரு கெட்டப்ல வருவான்ல, தரதானி அந்த மாதிரி வருவான்ல, அதை போட்டு விடுங்கடா. சமைக்க வீடியோல பார்த்தா தேவையான அளவு உப்பு எவ்வளோ தேவையான பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தானே சாப்பிட்றோம். கழுவும் போது போட்டேன், கழுவாத போது போட்டேன். மாப்பிள்ள தேவையான அளவு உப்பு. அது எவ்வளவு தேவைன்னு தெரியாம தக்காளி வெங்காயம் ரெடி. அதெல்லாம் அறுக்கவே இல்லையடா. உப்பு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு அது வரமிளகா மரியா நான் போட்டு விடுறதா பாட்டு. பேக்ரவுண்ட் மியூசிக்கா? அண்டர்வாட் ஷாட் எடுத்தலவா? சைடில் கொஞ்சம் மறைச்சு உட்காந்துங்க. அப்பதான் இது வணங்கட்டு உப்பு வெங்காயம் நல்லா வணங்கணும்னா இல்லை வணக்கும் போதே இஞ்சி பூண்டு போடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லு போகும். ரெண்டு வரமிளகா பிச்சு போடணும். நீ எவ்வளோ பெரிய ஆல்ரெடி. இது உள்ள இருக்க கீழே தள்ளி விட்டுருங்க. ரொம்ப காரம் எது? அதான்டா வேணும். நான் நின்றுவேன் திங்கிறவன் அந்த பாவம் ராகுவேன். இந்த வயிற்றுல அல்சர் வச்சுக்கோ முடிஞ்சு போச்சு. சில பைசில் இருக்காங்க. ஏன் உட்கார் அப்படி உட்காரு. இல்லை கல்ல உட்காரு. போதும் போதும். தக்காளி அடி போதும். தக்காளி இருக்கா போட்டு பூராத்தி அரைஞ்சிட்டு இருக்கேன். சமையல் மாஸ்டருக்கெல்லாம் அதெல்லாம் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா பரோட்டா போடும்போது அக்கில சொரிஞ்சிட்டு தட்டுறாராமா, அதெல்லாம் சாப்பிட்றாங்க. மெதுவடை சொல்றா. ரெண்டு மெதுவடை குடுறா. மெதுவடையா? அக்கல கையை விட்டு தேடுறான். நோண்டி வாடைய பிச்சு கொடுப்பான். அது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. சரி அவங்க ஊருக்கே தக்காளி வந்துருக்கா. புளிப்பா இருக்குண்டா. தக்காளி போட இனிப்பா. பெரிய வெங்காயம் இல்லடா இல்லடா. இது இருந்து காரம் மிளகாத்தூள்லாம் அப்படியே மொத்தமா விட்டு விடு. குழம்பு மாதிரி ஒரு மாதிரி குழம்பு போன் டைம் பண்ணாங்க பேர். ஐயோ சாமி. எல்லாத்தையும் ஒட்டி விடு. எல்லாம் பிளாக் காஃபி சூப்பராக இருக்கு சார். உண்மையிலே சார் பிளாக் காஃபி சூப்பராக இருந்துச்சு. ஏன் என்னாச்சு? அது காஃபி இல்லை, ரசம். நம்ம செய்யறது சிக்கன் சூப். ஏன்னா என்னடா இது இது இந்த தயிர் சாப்பாடுக்கெல்லாம் ரெடி பண்ணுவாங்களே, இதுல தயிர் ஊத்தினா பெசஞ்சிக்கலாம். வெங்காய தொக்கு கேள்விப்பட்டிருக்காங்க. தோப்புங்கிற வெங்காய தொக்கு இவ்வளோதான் ஹீட் ஆகுமா? சகப்பாகலையா? அடிக்கிற கேசரி போட்டு வாங்கிட்டு வந்து ஒரே போடுறான். நீங்க எது போடு, இது எடுத்து போடு. அவன் இங்க அடிச்சு வேல் காலு காய்ச்சிட்டு இருக்கான்டா. போடு போடு. அந்த வந்து இஞ்சி பூண்டுங்கிற வேற மாதிரி கறியை போட்டனே. பாய்லர் தான் ஆச்சு. பாய்லர். ஐயோ அவரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு.
யார் இந்த வீடியோ இன்னொரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குமே. ஓப்பன் பண்ணியலடா மயிறு அங்க இருக்கு பாருங்க மயிறு தெரிக்கும் படபடன்னு தெரிக்கும். என்ன ரொம்ப நேரம் ஆச்சு அந்த இதெல்லாம் சுருங்கவே இல்லை. கருவேப்பிலாம் அது எப்படா சுருங்க? அதெல்லாம் வீட்டில் போனால் சுருங்க, இங்கே பண்ணால் சுருங்க. அது தப்பு தப்பாக இதாகிடும். தேவையான அளவு உப்பு, அண்ணா ஸ்டைலா இப்படி கொட்டினேன் இப்படி கொட்டினேன். அதுக்கு ஒரு டைம் போடு, ஸ்டைலாக ஒரு டைம் போடு. எல்லாம் பண்ணி சட்டியை கவுத்துற பிறகு அதான் நடக்க போது நினைக்கிறேன். என்னடா சட்டி கவுந்துருச்சு. மூடுங்க வேலை அப்படியே அப்படியே இருக்கிற வாங்கிட்டு வந்த எல்லா படியும் இருக்கிற வாங்கிட்டு வந்த எல்லா படியும் போடுறானுங்களே. இது எப்படி ஜாபர் பிராயம் தெரியல. டேஸ்ட் வரும்டா. தேவையான அளவு ஆளுக்கு ஒரு கப்பு எடுத்துட்டு வந்துருங்க. ஏண்டா எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க, இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? வந்து பெரிய மைக்கு 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 ரத்த போதிட்டிய மாமன் இருக்கு. ரத்த ஓகே அப்படியே பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேஸ் முடிஞ்சு, அதனால பாதியிலே சமையல் நின்றுச்சு. அதனால இப்போ கல்லு தர்றதுக்கு போயிட்டு இருக்கோம். அது அங்கேருந்து 3 கல் எடுத்துக்கலாம். எங்க நம்ம போறோம்? கல்லு அங்கேருந்து கழுத்துலாம் அவங்களே சாப்பாடு தரேன் வாங்கி தின்னுட்டு போயிருக்கலாம். அண்ணா இல்லை அண்ணா அடுப்பு மட்டும் கொஞ்சம் கடன் கொடுத்தீங்கன்னா செஞ்சு சாப்பிட்ற. நீங்கள் எதுக்கியா வந்தீங்க? பூமி பூஜையை போடுங்க இடத்துக்கு. இங்கே வருங்க. கடைசி 5 நிமிஷத்தில் சோதிக்க விட்டுருச்சானா? 5 நிமிஷம் ரைட்டு. இவங்க விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. வாங்க இன்னொரு ஜீவன் என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம். கல்லே இல்லாத மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க. இருக்கு அந்த பற்ற வைக்கவா? பொண்ணு தாண்டா பற்ற வைக்கணும் அடுப்பு. கருப்பி வாடி அண்ணா தீ இந்த அளவுக்கு தீமந்தமா? தீமந்தம் இது வேற ஆகுனா வெளில வந்துருக்கு. எது ஓட்ட வழியா இருப்பதுனா கொதிக்கிட்டு நாக்கில் நக்கி பார்த்தேன். ஒரே புளிப்பு. சொன்னா உரியாண்டா. கறிக்குழம்பு மாதிரி தான் இருக்கு. கறி குழம்பு மாதிரி இல்லடா, உப்பு கரெக்டா இருக்கு. துப்பியா? சொல்ல முடியாது. என்னடா பொசுக்குன்னு துப்பிட்ட கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு. மனசு கஷ்டமா இருக்கு. தேவையான அழுக்கு கையில பத்தல அப்பி உப்பு போட்டுடா. ஏன் மங்க இருக்கணும்ல? நான் கொஞ்சமா தானே போடுவேன். சொல்லிட்டேன் நான். ஏன் மங்க இருக்க கூடாதா? என் மனசு அறிவு அரை மனசு பரண்டா. எங்க காட்டு காட்டு போடுறா கரெக்டாகண்டா. உப்பு கறிக்குதும் பாங்க. போடு போடு போட்டுருக்கேன் சொல்லுங்க. போடுற போற கொஞ்சம் போடு, இன்னும் கொஞ்சம் போடு. இல்லடா அப்புறம் போட்டுடுறா கரெக்டாகண்டா. போடுறா ஃபுல்லாக போடுறா. இரு பொறுமையாக போடுவோம். ஆனால் நம்ம போட்ட உப்பு மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. அண்ணே நீங்கள் போட்ட காய்கறி இருக்கா? நீங்கள் போட்ட கறி இருக்கா? நீங்கள் ஊற்றுற தண்ணி கட்டி இருக்கா? ஆனால் நான் போட்ட உப்பு மட்டும் காணோம்னே. எண்ணெயை மட்டும் ஒதுக்கிட்டானே சோத்துல இருந்து. கம கமன்னு கொதிச்சுட்டு இருக்கு. சித்தப்ப நீங்க எங்க?
நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்லையானே. ஏன் என்னாச்சு? நல்லா திடீர்னு இப்படி மாறுறீங்க? நான் எதிர்பார்க்க ஒரு மாதிரி எதிர்பார்க்க போட்டிருக்கனால அப்படி இருக்குமோ? இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டாக்டர்? அதனால நான் சொல்றேன், நான் கிரிஞ்சி பூமரா மாறுறீங்களா? இப்ப மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம், சாத்திக்கிட்டு சாத்திக்கிட்டேன்.